நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே நலனை, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே அவலமான நிலைமையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க, சிந்திக்க, நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காய் தொடர்ந்து இந்த வேளையை, செய்தியை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் இந்த தியானத்தை துவக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கடந்த வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே மிஷனரி ஊழியர்களை குறித்து, அதிலும் குறிப்பாக நம்முடைய ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் கைகளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தீஸ்கர் பணித்தளத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். போன வாரம் தியானித்த இந்த செய்தி ஒருவேளை கேட்காதவர்கள் இருந்தால், அல்லது கேட்டிருந்து உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்கள் samrajteacher@gmail.com அல்லது சாம்ராஜ் டீச்சர் என்கிற யூடியூப் வலைத்தளத்துக்குள்ள போங்க. அந்த சேனல்ல கடந்த வாரம் மிஷனரி பயணம் கொண்டா பணித்தளம் என்று தலைப்பிலே நாம் பேசியிருந்தோம். அந்த செய்தியை கேட்டுட்டு இங்க வாங்க. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளிலே தியானிக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய வேலையாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு ஏசாயாவின் இடத்திலே நேரடியாய் பேசினார். இன்றைக்கு இந்த வேதாகமத்தின் வழியாய், ஏசாயாவை எழுதி வைத்த அந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு அவர் பேசுகிறார். இப்போ இந்திய தேசத்துல, குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள் எல்லாத்திலையும், தென்னிந்திய மாநிலங்கள் வரை, காடுகளுக்குள்ளே, இன்னும் நாகரிகம் போகாத இருண்ட காடுகளுக்குள்ளே ஏராளமான மக்கள், மலையகத்து மனிதர்கள் அல்லது ஆதிவாசி மனிதர்கள், பழங்குடியின மக்கள் அப்படி சொல்லலாம். சரியான வார்த்தை தான், பழங்குடியினர்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவிலே அதிகமான மக்கள் வாழ்கிறார். யார் இவர்கள்? இவர்கள் நடுவில் ஏன் இவ்வளவு பொருள் செலவிலே ஊழியங்கள்? தமிழ்நாட்டிலிருந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இந்திய மிஷனரி சங்கம், கத்தோலிக்க திருமறை திருச்சபைகளிலிருந்து மிஷனரி ஊழியங்கள், பீகாரை மையமாய் வைத்து ஜெம்ஸ் ஊழியங்கள், இன்னும் இதை போன்ற ஏராளமான மிஷனரி ஸ்தாபனங்கள், NMS, இத்தனை ஊழியங்கள் இன்றைக்கு
இந்தியாவில் உள்ள மூலை முடுக்குகள் எல்லாம் போய் பழங்குடியின மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிற இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் இவர்களுக்கு என்ன வந்தது? அது ஆண்டவருடைய கட்டளை என்று நாம் மேலாக சொல்கிறோம். உண்மைதான், உண்மைதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த மாபெரும் கட்டளையை அவருடைய பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கும் கொடுத்தார். ஆகவேதான் எந்த இடத்துல அடிச்சாலும் கொன்னாலும் எங்களை நீங்க என்ன பண்ணினாலும் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் நம்ம கொடுத்த ஒரு பேராணை, ஒரு பெரிய கட்டளை. ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பார். கிராமம் கிராமம் வருவாங்க, நீங்க அடிச்சாலும் வருவாங்க, நீங்க அவங்களை சிறைச்சாலையில பிடிச்சு போட்டாலும் ஜாமீன்ல வெளியில வந்தா திரும்பியும் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வார்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களை கொலை செய்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு சந்ததி வரும், அவர்களும் இதே வேலையை செய்வார்கள். மிஷனரிகளின் கல்லறை அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, பீகார் மாநிலம். நீங்கள் பீகார் மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்க ஏராளமான மிஷனரிகளுடைய கல்லறை இருக்கு. ஏனென்றால் அந்த காலங்களிலே பீகார் காடுகளுக்குள்ளே ஊழிய செய்தா மலேரியா காய்ச்சல் வரும். சில சீசன்ல அந்த மலேரியா காய்ச்சல் வந்தா ஒரு வாரத்துல செத்து போயிடுவாங்க. எத்தனை ஊழியர்கள் அதே பீகார்ல கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கடந்த 100 வருடங்களாய் அங்க வருகிற மிஷனரிகளை கொலை செய்கிறார்கள். நம்முடைய ஜெனரேஷன்ல நமக்கு தெரிந்து ஒரிசாவில் ஒரு பாதிரியாரி அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு ஜீப்ல வச்சு கொளுத்தலையா? சரி, 2 பாதிரியாரையும் அவருடைய 2 மகன்களையும் உயிரோட வச்சு கொளுத்தி கொன்னாங்களே, அவருடைய மனைவி மறுபடியும் அதே ஒரிசால ஊழி செய்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, கடவுளின் பேராணை. எங்களை மாத்தின ஆண்டவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர், எங்களை கௌரவமாய் வாழ வைக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய புண்ணியங்களை, இவருடைய நல்ல காரியங்களை மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும். அது எங்கள் மேல் விழுந்த கடமை. அதை நாங்கள் செய்யாதிருந்தால் எங்களுக்கு ஐயோ, நாங்கள் கட்டாயம் செய்வோம். இந்த எதிர்ப்பு இன்னைக்கு நேத்து வந்தது, ஏதோ இப்போ ஒரு 10 வருஷமா ரொம்ப எதிர்ப்பா இருக்குன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. 10 வருஷமா இல்ல, காலாகாலமா இந்த எதிர்ப்பு இருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பா கண்டத்துல, ஆசியா கண்டத்துல, ஆப்பிரிக்கா கண்டம், 3 கண்டங்கள் சந்திக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் பவுல் ஊழிய செய்தார். பவுலடியார் அவரை அடித்தார். ஒரு கிராமத்துக்குள்ள அவர் பிரசங்கம் பண்ண போறார். அந்த ஊர்க்காரர்கள் அவரை கல்லை கொண்டு எரிந்து மயக்கமாய் கீழே விழுந்து விட்டார். பேச்சு மூச்சு இல்லாம மரித்து போனான், செத்து போனான் என்று எண்ணி அந்த கிராமத்து மக்கள் அவரை பிடிச்சு கரகரன்னு இழுத்து ஊருக்கு வெளியில போட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் அவர் மயக்கமா கிடந்தாரு தெரியாது. மயக்கம் தெளிந்து எழுந்தார். ஐயோ, இவரை அடிச்சிட்டாங்களே, எங்களை கொலை பண்ண வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவர் அப்படி ஓடிடல. சாயங்காலம் அதே கிராமத்துல போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் பிரசங்கம் பண்ணார். கண்பானவர், ஆண்டவருடைய அன்பு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்த பழங்குடியின மக்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்பதான் இந்தியாவில் இன்னைக்கு நடக்கிற அரசியல் முதற்கொண்டு உங்களுக்கு புரியும். சனாதன அரசியலை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால்
இந்திய வரலாறு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் பூர்வக்குடி மக்கள் இருந்தாங்க, அவங்கள திராவிடர்கள் என்று அழைத்தாங்க. இந்தியா முழுசுமே இருந்தாங்க. திராவிடம் என்பது ரொம்ப பேருக்கு இன்னைக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியாம தவறாய் சித்தரிக்கிறவர்களும் உண்டு. இந்த திராவிடர்கள் யார்? கருப்பா இருப்பாங்க, தடித்த உதடு, சுருட்ட தலைமுடி, கருத்த நிறம், இந்தியா முழுவதும் இருந்தார்கள். இந்த திராவிடர்கள் சிந்து சமவெளியிலே குடியிருந்தார்கள். டெல்லி வரைக்கும் அவன் தான். திராவிட நாடுன்னு ஆக்சுவலா இந்தியா முழுவதுமே திராவிட நாடு. திராவிடர்கள் இந்தியா முழுவதும், அது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தால்ங்கிற பெரிய பெரிய நகரங்களை கட்டி ஆண்டார்கள். இந்த திராவிடர்கள் நகர நாகரிகத்திலே வாழ்ந்தார்கள். நகர நாகரிகம். பெண்களுக்கு ஊர் பொது குளம் இருந்தது. பெண்களுக்கு குளத்துக்கரையில உடை மாற்றும் அறை இருந்தது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அவர்கள் நாகரிகமாய் வாழ்ந்தார். பெண்களுக்கு சமுதாயத்திலே நல்ல மரியாதை, மதிப்பு இருந்தது. இப்படி சேரும் சிறப்புமா இந்தியாவிலே ஒரு நகர நாகரிகத்திலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயற்கையை தெய்வமாய் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு விக்கிரகம் கிடையாது. இந்தியாவில் இயற்கையை தெய்வமாய் வழிபட்டார். சூரியனை வழிபட்டார்கள், சந்திரனை வழிபட்டார்கள், பாம்பை வழிபட்டார்கள், பசுமாட்டை வழிபட்டார்கள், ஆற்றில தண்ணி ஓடுது அந்த வெள்ளத்தை கடவுள் என்று வழிபட்டார்கள். இயற்கையை வழிபட்டார்கள் தெய்வமாய். மரங்கள் தங்களுக்கு பழங்களை கொடுத்தது, அதை வழிபட்டார்கள். ஒரு வரலாற்று அறிஞர் சொல்றாரு, எதெல்லாம் அவர்களுக்கு நன்மை பயத்ததோ அதையெல்லாம் கடவுள் என்று வணங்கினார்கள். எதெல்லாம் அவர்களுக்கு தீமை செய்ததோ பயங்காட்டினதோ அதையும் கடவுள் என்று வணங்கினார். இயற்கை தெய்வம், இயற்கை தெய்வமாய் வணங்கினார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாகரிகமான இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கைபர் போலன் கனவை வெளியாய் நூதனமான ஒரு கூட்டம் ஆடு மாடு மேய்க்க வந்தான். கலரா இருந்தான், ஹைட்டா இருந்தான். இங்க உள்ள எல்லாரும் கருப்பா இருந்தாங்க. அவன் உள்ள வர்றான், வேற நேரத்துல உள்ள வர்றான். ஆரியன் உள்ள வந்தவன் ஆடு மாடு மேய்க்க வந்தானா? அவன் ஆடு மாடுக்கு எங்க நல்ல மேய்ச்சல் நல்லா இருக்குன்னு பார்த்தா கங்கை சமவெளி, அதுல அவன் டேரா போட்டான். அப்ப இந்திய நாட்டை சேர்ந்த திராவிடர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அவர்களும் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள இவர்களை எதிர்த்தார்கள். ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் சண்டை. சண்டையிலே ஒரு கூட்டம் திராவிடர்களை காட்டுக்குள்ளே விரட்டப்பட்டார். கொஞ்சம் பேர் ஆரியர்களோடு கலந்து கொண்டார்கள். இனக்கலப்பு. இன்னைக்கு எங்க பாருங்க, இந்தியா முழுசும் கருப்பாள் இருக்கும், சிவப்பாள் இருக்கும். எல்லா இனத்திலையும் கருத்தவனும் இருப்பான், ஜெவத்தவனும் இருப்பான். பிராமணர்களிலே கருத்த பிராமணர் இருக்கான். எல்லாம் இந்த திராவிட ஆரியனா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க பெண்களை அதிகமாய் உள்ள அவங்க ஆடு மாடு மேய்க்கிற இடத்துக்கு, ஏன்னா அவங்க வருஷம் 2 வருஷம் கழிச்சுதான் திரும்ப வீட்டுக்கு போவாங்க. ஆகவே அவர்கள் ஆரியர்கள் இங்கே உள்ளே வந்தவர்கள் இங்கே தங்கி நம்முடைய திராவிட பெண்களை திருமணம் செய்து கொண்டார். இன்று வரை பிராமணியம் அல்லது பிராமணர்கள் என்று சொல்லுகிற அவர்களுடைய சமுதாயத்திலே பெண்களுக்கு மரியாதை கிடையாது. பெண்களை மதிக்க மாட்டார்கள். சனாதனத்திலே தங்களை இறைவனுடைய தலையிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தங்களோடு ஒத்த தங்களுடைய பெண்களுக்கு அந்த அந்த பதவி, அந்த உயரத்தை கொடுக்க மாட்டார். அவர்களை அடிமையைத்தான் வைத்திருப்பார். இந்த ஆரியர்களை குறித்து வரலாறு சொல்லுகிறது, இவர்கள் கிராம நாகரிகம். ஆடு மாடு மேய்ச்சிட்டு கிராமத்தில் இருந்தவங்க. கிராம நாகரிகமும் நகர நாகரிகமும் ஒன்றாய் கலந்த கொடுமை நடந்தது இந்தியாவில். அதுல கொஞ்சம் பேரு சண்டையை தாக்கு பிடிக்க முடியாம காடுகளுக்குள்ளே போய் கிடந்தான். பாத்தீங்களா? இத்தனை கிட்டத்தட்ட 2000 தலைமுறை, 4000 வருடம் காடுகளுக்குள்ளே கடந்து பிறந்து பிறந்து பிறந்து
அப்படியே அவனுடைய அறிவெல்லாம் போய் அங்க பள்ளிக்கூடம் கிடையாது, அங்கே சுகாதாரம் கிடையாது, மிருகத்தோடு மிருகமாய் வாழ ஆரம்பித்தான். அவன் தாங்க இன்னைக்கு ஆதிவாசியா இருக்கான். யார்? திராவிடர்கள். ஆதிவாசி மக்கள் என்றால் யார்? அவர்கள் திராவிடர்கள். ஒரிசா போயிருக்கிறேன், குஜராத் போயிருக்கிறேன், மகாராஷ்டிரா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன். அந்த காடுகளுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய மனிதர்களுடைய முகம் அப்படியே இருக்கு. நம்ம கிராமங்கள்ல பார்க்க சர்வசாதாரண பார்க்கிற நம்முடையவர்கள் தோற்றத்துல அப்படியே ஒரிசாக்குள்ள காடுகளுக்குள்ள வாழ்ந்து நம்முடைய ரத்தம். நம்முடைய சொந்தக்காரன் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்வார்கள். blood is thicker than water என்று சொல்வார். நம்முடைய சொந்தங்கள் காடுகளுக்குள்ளே கிடக்கிறார். ஆதிவாசிகள் என்பது வேறு யாரும் அல்ல, நம்முடைய திராவிட மக்கள். அவர்களை சந்திப்பதும், அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதும், அவர்களை ஆண்டவர் அன்புக்குள்ளே கொண்டு வருவதும், அவர்களுக்கு கல்வியும் சுகாதாரத்தை கொடுப்பது நம்முடைய தலையாய கடமை. அதைத்தான் மிஷனரி பணி என்று சொல்ல. மிஷனரி பணிகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா? இந்த மிஷனரி பணிகளைத்தான் நாங்களும் செய்கிறோம். இன்றைக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்திலே கோயா இன மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொண்டு அவர்களை குடும்பமாய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிற சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு, அங்குள்ள பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு எப்படியாவது படிங்கன்னு சொல்றோம். அன்பானவர்களே, இந்தியாவின் தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்கள். தாய் நாட்டை உளமாற நேசிக்கிறேன். ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான அந்த பகை இன்னும் ஓயல. இன்றைக்கும் இந்த ஆரியர்கள் தான் இந்தியாவின் மூத்த அந்த பதவிகளிலே உட்கார்ந்து கொண்டு நம்மை இன்னும் அடிமைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினீங்களே, எங்களையும் நேசிச்சீங்களா? பெண்களுக்கு சம உரிமையை விட உயர்ந்த சமூகத்துல அந்தஸ்து கொடுக்கணும்னு பைபிள் எழுதி வச்சிருக்கீங்களா? ஆரிய கலாச்சாரம் எங்களை கெடுத்திருக்கிறது. நாங்கள் மறுபடியும் பைபிள் கலாச்சாரத்துக்கு திரும்பி வர எங்களுக்கு நீ உதவி செய்ய, ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்களோடு கூட வழி நடந்து வா. இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் இந்த பழங்குடியின மக்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேர், கோயா, கோந்து, ஹல்பி, இனி எத்தனையோ பேர். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க முடிஞ்சோம். அங்கு நடைபெறுகிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளமெல்லாம் ஒரு பாரம் நிறைந்திருக்கு. எங்கள் திராவிடர்கள் பழங்குடியினர்களா, கல்வி அறிவில்லாமல், சுகாதாரம் இல்லாமல் அரைகுறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்கள். இந்தியா முழுவதும் நடைபெறுகிற எல்லா மிஷனரி எல்லா மிஷனரி தளங்களையும் ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொள்ளும். எப்படியாவது இந்தியாவின் எல்லா மூலை முடுக்குகளிலும் இருக்கிற பழங்குடியின மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.